ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. காய்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஆவலாக தான் உள்ள வந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எப்படி எளிமையாக கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு நம்மளுடைய இடத்துல இருந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு. அதுதான் முதல் உண்மை. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 1 வந்து பெரிய பெரிய கடவுள் போல இருக்கக்கூடிய அவதாரங்கள் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றதுல அவர்களும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அவர்களும் நம்மளை போல கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான். அவர்களும் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து என்னன்னா, அதெல்லாம் எழுதணும்னா கொஞ்சம் அறிவு தேவைப்பா, அதெல்லாம் எழுதணும்னா கொஞ்சம் ஜிகே நாலேஜ் தேவைப்பா இப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிறோம். ஸோ நம்ம தாழ்த்திக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பா குரூப் 1 நம்மளாலையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வகையான எக்ஸாம் தான். ஸோ அவங்களால மட்டும் தான் ஜெயிக்க முடியும், உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாராலையுமே சாதிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஆனா இது எப்படி வந்து அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம தான் சில பேர் வந்து தயங்கி நிக்கிறீங்க. அவர்களுக்கான ஒரு இதுதான். ஆக்சுவலா என்னன்னா, எல்லாருமே என்ன தெரியுமா பிளண்டா நம்ப வச்சிருக்கிறது என்னன்னா, இதுதான் உண்மை. என்னன்னா, எல்லாத்தையும் படி, நிறைய படி, அப்பதான் குரூப் 1 பாஸ் ஆக முடியும். நிறைய படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு ஃபேக்டரியே வந்து மைண்ட்குள்ள ஏத்திக்கிட்டு, அப்ப நிறைய படிச்சாதான் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும், நம்மளுக்கு தான் படிக்கிறதுக்கே சோம்பேறித்தனமே, நம்ம அப்ப பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம தாழ்த்திக்கிட்டு வெளியே வந்துடுறோம். ஆனா நிறைய படிச்சா மட்டும்தான் குரூப் 1 கிளியர் பண்ண முடியுமா? தேவையானதை படிச்சா மட்டும்தான் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் அதிகமாக படிக்கிறதுக்கும் தேவையுள்ளதை படிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிகமாக நீ படிக்கிறன்றது ஹார்ட் ஒர்க், தேவையுள்ளதை படிக்கிறன்றது ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் போட நீ ரெடியா இருக்கலாம், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் தான் உன்னை வந்து வேலை வாங்கி தரும். அப்போ ஹார்ட் ஒர்க் பெஸ்ட்டா, ஸ்மார்ட் ஒர்க் பெஸ்ட்டா, இதை தான் நீ வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி எதுன்றதை நீ முடிவு பண்ணிக்கோ. இந்த காலகட்டத்தில் இதுதான் உனக்கான டைம் பீரியட். ஸோ 2.5 மாசம் தான் இருக்கு. நான் குரூப் 1 ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியுமே. ஸோ அவன் ஒரு மாசத்துலேயே படிச்சு கிளியர் பண்றா. 2.5 மாசம் இருக்கு நமக்கு அதிகப்படியான நாட்கள். ஸோ நம்ம சூஸ் பண்றதை செலக்டிவா சூஸ் பண்ணி நம்ம வந்து வேலையை வாங்கிட்டு போறதுல தான் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து 3 லெவலான எக்ஸாம்ஸ். சோ பேரே நான் என்ன வச்சிருக்கேன் பாரு, கிளியர் கட் ஆஃப். கிளியர் கட் ஆஃப் அப்படின்னா நமக்கு என்ன முக்கியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் சொல்றேன். சோ 3 விதமான ஸ்டேஜஸ் தாண்டி தான் நம்மளுடைய இலக்கான குரூப் 1 அல்லது குரூப் 2 ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பதவியை நோக்கி நம்மளுடைய காலத்தடத்தை எடுத்து வைக்க போறோம். சோ அப்ப இந்த 3 ஓகேவா? சோ 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ஸ்டேஜஸ். ஒன்னு பிலிம்ஸ், நெக்ஸ்ட் மெயின்ஸ், அடுத்தது ஓரல் டெஸ்ட். அப்போ ஓரல் டெஸ்ட்ன்றது இன்டர்வியூ. ஓகேவா? இந்த 3 தான் உனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ். இந்த 3 படிக்கட்டுகளை தாண்டாதான் உன்னுடைய கனவு இலக்கான அந்த ஜாப்ல போயிட்டு நீ உட்கார முடியும், கிரேட் எடுத்து சூடிட்டு. சோ இந்த 3 இலக்கங்கள்ல எது உனக்கு அந்த வேலை, அந்த சீட்டை உறுதிப்படுத்த போகுது, அதை ஃபர்ஸ்ட் எழுப்பினியா? என்னைக்குனா உன் மைண்ட்ல அந்த கொஸ்டின் கேட்டிருக்கியா? இந்த 3 டெஸ்ட் இருக்கு, எதுக்கு இந்த 3 டெஸ்ட்? இந்த 3 டெஸ்ட்ல எதுக்கு அந்த வேலையை வாங்கி தர போகுது? எனக்கு அந்த ஒரு சீட்டை வாங்கி தர போறது எந்த இடம் அப்படின்னா, உனக்கு அந்த ஒரு சீட்டை வாங்கி தர போற 2 கடமை மிக்க இடங்கள் இதுதான். மெயின்ஸும் ஓரல் டெஸ்ட் மட்டும்தான் உனக்கான அந்த சீட்டை உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி தருது. ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறது இந்த 2 டெஸ்ட் தான், முட்டுக்கட்டா இருந்து. அப்ப பிரிலிம்ஸ் கேட். பிரிலிம்ஸ்ன்றது உன்னுடைய சின்ன கேட்வே டு என்டர் யுவர் ட்ரீம் ஜாப். இது கேட்டை தரதானே உள்ள போக முடியும். அப்ப உள்ள போனோம், உன்னுடைய சீட்டை உறுதிப்படுத்துறதுக்கு இது 2 தேவை. ஆனா உனக்கு முதல்ல அதுக்குள்ள போறதுக்கு எது தேவை? கேட்டை திறக்கணும். அப்ப பிரிலிம்ஸ்ன்றது ஜஸ்ட் கேட். அதுக்கு தான் டைட்டிலே என்ன கொடுத்துருக்கேன், கிளியர் கட் ஆஃப். அப்போ 200 கொஸ்டின்ஸ், 200க்கு 200 போட்டேன் ஹை அப்படின்னு வெளியில வந்து சொல்றதுல பெருமை கிடையாது. 140 தான் போட்டேன், நான் மெயின்ஸ்ல பாத்துக்கிறேன். 140 போட்டாலும் உள்ள போவாங்க, 200 போட்டவனும் உள்ள போவான். 200 போட்டவன் இதையே சீரியஸா படிச்சு மெயின்ஸ்ல போட்ட விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 140 போட்டவன் இதை சீரியஸா எடுத்துக்காம மெயின்ஸ் சீரியஸா எடுத்துக்கிட்டு போய் வேலை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நம்மளுக்கு என்ன புரிய வச்சிருக்காங்களோ அதுல நம்ம ஓவர் கம் பண்ணி வர பாருங்க. என்ன நமக்கு தெரியணும்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, கிளியர் கட் ஆஃப். உன்னை பொறுத்தவரையும் பிலிம்ஸ்ல யூ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் யுவர் கட் ஆஃப். 200க்கு 200 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த மார்க் எங்கன்னா உன்னுடைய வேலையில ஒரு எதனா ஒரு ரோல் பிளே பண்ண போதானே கிடையாது. பிலிம்ஸ் இஸ் ஜஸ்ட் ஏ குவாலிஃபையிங் நேச்சர். அதை பாஸ் பண்ணி நீ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போயிட்டனா அந்த ஸ்டேஜஸ் தான் உன்னுடைய வேலையை உறுதிப்படுத்த போகுது. அப்ப சைட் பை சைட் இப்போ நீ பிலிம்ஸ்க்கு படிக்கும் போது உன்னுடைய மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டா ஈஸியா உன்னுடைய மெயின்ஸை அச்சீவ் பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ்க்கு விழுந்து படிக்கிறத நிறுத்து. ஐயோ இதை படிக்கணுமா, அதை படிக்கணுமா, அப்படி படிக்கணுமா, இதை படிக்கணுமா, இப்படி படிக்கணுமா, நோ சான்ஸ், வேண்டாம். ஏன் குழம்புற? பிலிம்ஸை பொறுத்த வரையும் உனக்கு கட் ஆஃப் கிளியரிங் தான் மெயின் மேட்ரே. அப்போ நீ என்ன பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் உனக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னுடைய டார்கெட் எதை நோக்கி அமைய போகுதுன்னா, டார்கெட் 140. லாஸ்ட் இயரும் தெரியும் உனக்கு டார்கெட் 140. இட்ஸ் மோர் தென் எனஃப். பார்த்துக்கலாம். 140
அதே எனக்கு தேவை. அந்த 140 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு நான் போகணும், முன்னேறி போகணும். பாதி பேர் வந்து கஷ்டம்னு சொல்லி அப்ளை பண்ண மாட்டான், மீதி பேர் படிக்கிறேன்றத சொல்லி கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஸ்மார்ட்டாக படிச்சுட்டு போய் ஸ்மார்ட்டாக ஜெயிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ டார்கெட் 140 உன்னுடைய ஃபிக்ஸ்டு கோலாக வச்சுக்கோ. ஸோ மொத்தம் உங்ககிட்ட இருக்கிறது 10 யூனிட். அந்த 10 யூனிட்ல அதிக வைட்டேஜ் உள்ளது யூனிட் 8, யூனிட் 9 and யூனிட் 10. ஸோ அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுல இந்த 3 வந்து அதிகமானது. அதில் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 200 125 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட் சைட். ஸோ ஆப்டிடியூட்க்கும் மென்டல் எபிலிட்டிக்கும் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வீடியோஸ் நாங்கள் தந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆப்டிடியூட் இதுக்கு வந்து எப்படிலாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேள்விகள் பார்க்கலான்றதுல நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஆப்ஸ் 25 out of 25 எடுக்கலாம். தொடர்ந்து எங்கள் சேனல் இப்போதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 25 out of 25 எடுக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 8 and 9 இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். பிகாஸ் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக யூனிட் 9 நுழைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூனிட் 8ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் பற்றிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ யூனிட் 8 and 9 வந்து நீ அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கு. ஸோ அடுத்தது சூஸ் யுவர் யூனிட்ஸ். பாக்கி 7 யூனிட் இருக்கு. யூனிட் 1 சயின்ஸ், யூனிட் 2 கரண்ட் அஃபேர், யூனிட் 3 ஜியோகிராஃபி, யூனிட் 4, யூனிட் 5 ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, யூனிட் 5 வந்து பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி வந்து நீ சூஸ் யுவர் யூனிட்ஸ்ல ஆப்ஷனலா வைக்க முடியாது. டெஃபினட்டா இந்தியன் பாலிட்டி வாண்ட் டு ஸ்டடி. ஏன்னா அப்பதான் நம்மளால வந்து கண்டிப்பா அந்த மார்க்கை அச்சீவ் பண்ணவே முடியும். ஸோ யூனிட் 6 எக்கனாமிக்ஸ், யூனிட் 7 and INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இப்படி ஒரு சில யூனிட்ஸ் உனக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 யூனிட்ல சூஸ் யுவர் யூனிட்ஸ் அண்ட் சூஸ் வாட் கட் ஆஃப், அதுல என்ன மார்க் வரும் அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 நீ சயின்ஸ் எடுத்துக்கிற, சயின்ஸ் தேவையில்லாம பிளாப்லா நிறைய படிக்கிறது, அதை சகட்டு மெனுக்கு படிக்கிறது, நோமா சூஸ். இப்போ இதுல ஒரு 18 கேள்வி வரப்போகுது, 18 கொஸ்டின் வரப்போகுதுன்னா நான் அதுல 15 கொஸ்டின் கரெக்டா போடணும், அவ்வளவுதான். சூஸ் யுவர் யூனிட் அண்ட் சூஸ் யுவர் கட் ஆஃப் இன் தட் யூனிட், அவ்வளவுதான். 18 கொஸ்டின் வரப்போகுது, அதுல நான் 15 போட்டுக்கிறேன், 15 கொஸ்டின் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன், தட்ஸ் இட். அப்ப யூனிட் 10 ஆப்ஸ் 25 கொஸ்டின்ஸ். ஸோ டெஃபினட்டா யூ வாண்ட் டு ஸ்கோர் 22 and above, பிகாஸ் இதுதான் நமக்கு நல்ல மார்க்கை எடுத்துட்டு போறது. ஸோ கண்டிப்பா எங்க சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்க ஆப்ஸ்ல எடுத்துருவீங்க. மற்ற எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உன்னுடைய டார்கெட் 140 கிளியர் கட் ஆஃப் அந்த மோட்டிவ்ல தான் போகுது ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்டடிஸ். ஸோ இதுக்கு மேலே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து உன்னுடைய ப்ரிலிம்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீ உன்னுடைய எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி மட்டும் தான் போகுது. அப்போ சூஸ் யுவர் யூனிட்ஸ். ஸோ எங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் வருவார், அவர் வந்து உங்களுக்கு அந்த எந்த யூனிட்ஸை சூஸ் பண்ணால் எப்படி நீ அந்த மார்க்கை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எல்லா விதமான பெர்ஸ்பெக்ஷன்லையும் யோசிச்சு உனக்கான கரெக்டான ஒரு நாலேஜ் வந்து சொல்லுவார். நீ இப்போ உன்னுடைய யூனிட்டை சூஸ் பண்ணிக்கோ, இதை படிக்கலாம், இதை படிச்சா நமக்கு ப்ரிலிம்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டை சூஸ் பண்ணு. தேவையில்லாம போய் 10 யூனிட்டையும் மேய வேண்டியது, ஏதாவது ஒரு யூனிட்ல நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துக்கிறது பெட்டர். ஸோ இந்தியன் பாலிட்டி ஆப்ஷனே கிடையாது, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாலும், பிகாஸ் நிறைய ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அந்த யூனிட்ஸ்லேருந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த வீடியோ மூலமா நான் உனக்கு சொல்றது, உன்னுடைய கட் ஆஃப் டார்கெட் எவ்வளோதான் இருக்கணும் இன்னில இருந்து 140. அந்த 10 யூனிட்ல எப்படி 140 எடுக்கிறன்றது மட்டும்தான் உங்க குறிக்கோளா இருக்கணும். ஸோ கைஸ் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய டார்கெட் என்ன 140 தான். ஸோ ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இட்ஸ் நாட் ஏ மேஜிக்கல்லாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளால முடியும், சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்மளும் கண்டிப்பாக அதை ஷியோரா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு நம்ம எதுக்கு போவோம், மெயின்ஸ் போயிடுவோம். மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டு ஓட்டி போய் அதுக்கப்புறம் நம்ம வேலையை வாங்கிட்டு தான் வருவோம் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ டார்கெட் 140 கிளியர் கட் ஆஃப், இதுதான் உன்னுடைய டார்கெட்டா இருக்கணும். இன்னில இருந்து உன்னுடைய தாரக மந்திரமாவும் இருக்கணும். ஸோ தொடர்ந்து சென்னை ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஆப்டிடியூட் வீடியோஸ் பிளஸ் அதர் யூனிட்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து உங்களுக்கு எப்படி ஒரு கட் ஆஃபை கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூட தனித்தனியாக ஐடியாஸும் கொடுக்குறோம். அதே நேரத்தில் உனக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படிலாம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வீடியோஸும் போடலான்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குற பட்சத்தில் உங்களை ஒரு அரசு அதிகாரியாக மாற்ற வேண்டியது சென்னை ஐஏஎஸ் அகாடமியோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.